மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் நான் சொன்ன மாதிரி PYQ அண்டு சிலபஸ் அதை நான் ப்ரிலிம்ஸுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருவீங்க. ப்ரிலிம்ஸில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ண போகிறீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொன்றும் நீங்கள் படித்ததை அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் எழுதுங்க. அப்புறம் யார்ட்டையாவது கைடன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எழுதுறேன்றது மாதிரி பாருங்கள். இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா கூட எப்படி எழுதணுன்ற மாதிரி பேசிக்கான ஒரு அறிவுரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸோட RTI காப்பியுமே ஒரு சில சேனல்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஆன்சர் எப்படி எழுதணுன்ற ஒரு பேசிக் ஐடியா வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் படிக்கிறது ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே படிச்சிடணும். படிச்சுட்டு அதை வந்து ஒரு நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் வந்துட்டு ஒரு 15 மார்க் இப்போ உங்களுக்கு கேட்க போகிறது குரூப் 1 பொறுத்துக்கு 10 மார்க் அண்ட் 15 மார்க். 15 மார்க்னா 75 லைன்ஸுக்கு நீங்கள் எழுதணும். ஒரு படிக்கிற ஒரு கண்டென்ட்டை 75 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா 75 லைன்ஸுக்கு ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதே தான் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு இனிஷியலி நீங்கள் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அது ரெடி பண்ண முடியுமானா அது கஷ்டம் தான். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலி முக்கியமான டாபிக்ஸ்க்கு ரெடி பண்ணி பழகிட்டிங்கன்னா எழுத உங்களுக்கு அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் ரெடி பண்ணாலே போதும். இன்ட்ரோடக்ஷன், ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸு, ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு ப்ரெசன்டேஷனில் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே எழுதி ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்படி ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அது நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் அந்த மற்றவங்களோட பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா எந்த ஏரியாவில் வீக்காக இருக்குமோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மேஜராக வந்துட்டு சயின்ஸ் ஆர் ஜியாகிரஃபி கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே மற்ற ஏரியாவில் உங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது, அதில் நீங்கள் வந்துடலாம். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக எனக்கு கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட், உதாரணத்துக்கு சயின்ஸ் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக படிச்சுக்கிறேன், என்னோட கம்ஃபர்டபுள் லெவலுக்கு படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விடாதீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓவரால் மார்க் பூஸ்டப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி டாப்பர்ஸ் ஒரு பேப்பர் பாருங்கள். இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதிருக்க வெட்ரன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பேப்பரை இதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணலைன்னா அந்த பேப்பரை வாங்கி அந்த RTIயில் உங்கள் பேப்பரை வாங்கி அந்த பேப்பரில் நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 2019 நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் 20 வந்துட்டு நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். அப்போ 19 நான் அந்த எழுதின எக்ஸாமோட பேப்பர் RTI நான் பண்ணி அனாலிசிஸ் பண்ணும்போது தான் அடுத்த அட்டெம்ப்டில் நான் என்னால் ஒரு 60 மார்க்கு என்னால் கூட வாங்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பண்ணுங்கள். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தான்